பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா இந்த தமிழே உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக கலப்புக்கும் நீயே கடலாகி நில் எண்ணுவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே உண்ணுவதும் உன்னையே உயிர்ப்பதும் உன்னையே என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழன்னையே உனக்கு முதல் கண் வணக்கம். காமராஜர் என்ற பெயரை கேட்டதும் நமக்கு நினைவுக்கு வருவது இலவச மதிய உணவு திட்டம், கட்டாய கல்வி, கல்வியின் தந்தை, படிக்காத மேதை, கர்ம வீரர், கிங் மேக்கர் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. ஒரு பெண்ணுக்கு கல்வி புகுட்டுவது, ஒரு குடும்பத்திற்கு கல்வி புகுட்டுவது. பணம் இருந்தால்தான் 4 பேர் மதிப்பார்கள் என்றால் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை என்று கூறி இந்த பொன்மொழிக்கு ஏற்றவாறு இலக்கணமாக வாழ்ந்தவர் காமராஜர். காமராஜர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆவார். இவர் எளிமை, நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் ஆட்சி செய்ததால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். காமராஜர் பிறந்த நாள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் சென்னை மாகாணத்தின் விருதுநகரில் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் இந்திய தேச காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டார். தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தார். 9 வருடம் முதல்வராக இருந்தார். காமராஜர் கொண்டு வந்த இலவச கல்வி மற்றும் மதிய உணவு திட்டம் போன்றவை மாணவர்களின் கல்விக்கு பெரும் உதவியாக இருந்தது. இவர் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். காமராஜர் ஐயா எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மீது எவ்விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. காமராஜர் ஐயா ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதால் மக்கள் அவரை கர்ம வீரர் மற்றும் பெருந்தலைவர் என்றும் அன்போடு அழைத்தனர். பொருளெல்லாம் செல்வம் இல்லை, கல்வியை உலகிற்கு செல்வம் என தந்து சென்றாய். பெறுவதெல்லாம் நமக்கில்லை என்று ஊருக்கு உழைத்து சென்றாய். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்பும் மனதில் நீங்க இடம் பிடித்து சென்றாய் ஐயா என்றும் உங்கள் வழியில். நன்றி. Good morning everyone. Today I am going to speak about great leader of Kamarajar. Kumarasamy Kamarajar was born on 15 July 1903 in Tamil Nadu. Popularly known as Kamarajar, was an Indian independent activist and politician who served as a chief minister 9 years in Madras from 13 April to 1954 to 2nd October 1963. He also served as the president of the Indian National Congress between 1964 to 1967 and was responsible for the elevation of Lal Bahadur Shastri and later Indira Gandhi to the position of Prime Minister of India, because of which he was kindly acknowledged as the kingmaker in India politics of during in 1960s. Later he was the founder of the president of Indian National Congress. Born as the Kamaraj had dropped out of the school early and had little been formal education. Kamarajar was known as for a simplicity and integrity. He remained as a bachelor throughout his life and did not own any property. When he died in 1975, he won as an award with Indian highest civilization honor, the Bharat Ratna. Thank you for giving us chance.
அனைவருக்கும் வணக்கம். அகர வரிசையில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் சிறப்பு கவிதை. அறிவியல் பல்கலைக்கழகம், அரசியலில் கரங்களை விளக்கம், ஆழப்பிறந்த சிங்கம், ஆடம்பரம் தவிர்த்த அடக்கம், இறைவன் படைப்பின் உன்னதம், இந்திய நாட்டின் பெருமிதம், ஈடேற்ற திட்டங்கள் 1000, ஈடில்லா புகழெடுத்த காவியம், உதவ தயங்காத உள்ளம், உதறி எறிந்தது தன்னலம், ஊரூராய் பயணம், ஊர் நலமே பிரதானம், எவரும் இவர்முன் சமம், எதிரிக்கும் செய்வது நலம், ஏட்டுக்கல்விகான திட்டம், ஏழைகளுக்கும் சாத்திய பட்டம், ஐயன் வள்ளுவனின் அரசாட்சியாரம், ஐயமின்றி அதற்கும் அஞ்சா மரம், ஒப்புயர்வற்ற மனக்கணிதம், ஒழுங்கு நடத்தும் துல்லியம், ஓடும் நீர் அணைக்குள் முடக்கம், ஓங்கு போக அதன் தொடக்கம், அவ்வை வழி ஆட்சி புனிதம், அவ்வை போகல வல்ல மனிதன், இஃதே காமராஜன் தனித்திறன், இஃது போல் தலைமை சரித்திரம், இஃதே காமராஜன் தனித்திறன், இஃது போல் தலைமை சரித்திரம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். Good morning, respected principal staff and my dear friends. Today I am here to speak a few words about Kamarajar, one of the greatest leader of India. Kumarasamy Kamarajar was born on 15th July 1903 in Tamil Nadu. He came from a simple family, but he worked hard and became a strong leader. He is called the kingmaker in Indian politicals because he helped to choose good prime minister for the country. Kamarajar loved education. He wanted every child to go to school. He expanded the midday meal scheme in Tamil Nadu. He gave free food students in schools. It helped many poor children to study without hunger. He was also the chief minister of Tamil Nadu. During its time, many new schools were opened, roads, dams and industry were built. He worked very hard for the progress of the people. Kamarajar was a very simple and honest man. He wore white clothes and lived a simple life. He never worked for money. We all should learn from Kamarajar life and try to help others. He will always be remembered as a great leader of India. Thank you. வணக்கம். காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர், கருப்பு காந்தி என பல்வேறு பட்டங்களால் அழைக்கப்படுகிறார். காமராஜர் அவரின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் மாணவர்களின் கல்விக்காகவும் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். காமராஜரின் அவரின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்றும் கூறலாம். சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டு நாட்டு விடுதலைக்காக சிறைக்கு சென்றார். மக்கள் பணி செய்ய விரும்பியவர். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார். மாணவர்களிடையே வேற்று எண்ணம் வராமல் இருக்க சீருடை வழங்கினார். கட்டாய கல்வியை கொண்டு வந்தார். காமராஜர் 1954 முதல் 1963 வருடம் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். இந்தியாவின் பிரதமரை 2 முறை தேர்வு செய்து கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார். காந்தி பிறந்தநாளான அக்டோபர் 2ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் என்று அவரை போற்றுவோம், புகழ்வோம், அவர் வழியே நடப்போம். நன்றி. Good morning to one and all present over here. Speech on Karma Veera Kamarajar. Kumarasamy Kamarajar is commonly referred to as Kamaraja. He was a politician and activist for Indian independence. Kamarajar was born on July 15, 1903 in Tamil Nadu. He was from a low-income family. His family had to contend with both poverty and prejudice. When he was 18 years old, he started getting involved in politics and decided to join the Congress party. From 1954 to 1963, he presided as Tamil Nadu's chief minister. He established the midday meal program when he was the chief minister. He has made enormous contribution to the development of industry, education and agriculture. In 1976, he received the Bharat Ratna, which is India's highest civilization honor. On October 2nd, 1975, Karma Veera Kamarajar was passed away. Thank you. அனைவருக்கும் வணக்கம். கரைவேட்டி கட்டி கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர், மனிதருள் மாணிக்கமே, அன்பும் பண்பும் நிறைந்தவரே, ஆளுமை உடையவரே, உலகம் போற்றும் முத்தவரே, எளிமையை வாழ்ந்து காட்டியவரே, கல்வி சாலைகளை அமைத்தவரே, ஏழைகளின் கனவு நாயகனே, கல்வி சாலைகளை அமைத்தவரே, ஏழைகளின் கனவு நாயகனே, கர்ம வீரரே காமராசரே, கர்ம வீரரே காமராசரே, கிங் மேக்கரே, படிக்காத மேதையல்ல நீவீர், படிக்காத மேதையல்ல நீவீர், படித்தவர்களுக்கு எல்லாம் மேதையாய் திகழ்வரே, தேசம் உள்ளவரை போற்றுவோம், தேசம் உள்ளவரை போற்றுவோம்,
நன்றி, வணக்கம். கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணி வேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, என் சொந்த கந்தங்களே, கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே, விண்ணை இழந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை தொகுக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்கள். உலகம் போற்றும் மகராசன் அவரே எங்கள் காமராசர். கர்ம வீரர், பெருந்தலைவர், மேலை, ஏழை பங்காளர் என்று நாம் புகழப்படும் காமராசரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். ஈற்ற பொழுதில் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதால் என்றார் வள்ளுவர். இந்த குரல் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அவன் அரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய் கிடைத்தது என்றால் காமராசரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மாள் தான் இத்தகு பெருமைகளை பெற்ற தூய தாய். உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழும் பெருவாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகிறது. இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலகை நிலைவர செய்தார் காமராசர். காமராசர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கூட காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் பெற, வாழ்வில் உழைத்தார் மாற்றம் பெற, ஆற்றில் அணைகள் கட்டி வைத்தார், ஆக்கமுடன் செயலை கொட்டி வைத்தார். போற்றி உங்களை புகழ்கின்றோம், அதனாலே நெஞ்சம் மகிழ்கின்றோம். கோடிகள் சேர்க்கும் மனிதர்களே, கொஞ்சம் நீங்கள் செயல்பாருங்கள். வறுமையில் அவர்தான் வாழ்ந்தாரே, மக்கள் வளர்ச்சியை மட்டும் நினைத்தாரே, உலகமுள்ள நாள் வரைக்கும் பெருந்தலைவர் புகழே நிலைத்திருக்கும். பேச வாய்ப்பளித்து பேசவிட்ட அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிறந்தான தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என் தமிழ் அன்னைக்கு முத்தான முதற்கண் வணக்கம். மேலும் இங்கே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இவ்வுலகில் அழியா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்து படிக்காத மேதை காமராஜரை பற்றி இங்கு பேச உள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறாக ஆவதில்லை. வரலாறாக ஆனவர்கள் தமக்கென வாழ்வதில்லை. ஓர் கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஓர் சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஓர் மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. படிக்க வந்தால் யார் சோறு போடுவார்கள் என்ற ஒற்றை கேள்விகளுக்கு பதிலாக தமிழ்நாட்டு குழந்தைகள் அனைவருக்கும் சோறு போட்டு படிக்க வைத்த அந்த மாபெரும் மனிதரை இவ்வுலகை விட்டு நீங்கினாலும் நம் மனதை விட்டு நீங்காது. பணம் இருந்தால்தான் 4 பேர்கள் மதிப்பார்கள் என்றால் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை என்று எத்தனை தலைவர்கள் கூறுவார்கள். ஏழை மலை செல்வங்களை உச்சி வெயில் வெளியிடாமல் வெள்ளை தாமரையில் அமர்ந்திருந்த சரஸ்வதியின் மடியிலோ உட்கார வைத்து உணவளித்தது ஓர் கருப்பு மேகம். தர்ம சமுதாயம் மலர அனைவருக்கும் கல்வியும் உழைப்பும் போதுமானது. தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்த தந்தையே, படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாக வந்து கஷ்டங்கள் நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பா என்று வேண்டுகின்றோம். காலமோ சுருக்கம், காத்திருந்த உங்களுக்கு தயக்கம் விரைவெளிய. நன்றி, வணக்கம். Good morning all of you. It is my pleasure to introduce myself to you. I am here for studying first year CSE department. Today I am going to speak about our kingmaker Kamaraj. Kamaraj was born on July 15, 1903 at Virudhunagar. His real name was Kamachi Kumaraswamy. Kamaraj's father was a coconut merchant. Unfortunately, his father died within a year. Kamaraj's mother, Sivagami Ammal, sold all jewelry except her earrings, deposited the money with a local merchant, and cared for the entire family on the monthly interest. At the age of 16, Kamaraj enrolled himself as full-time worker of the Congress. Kamaraj built 30 major irrigation dam projects, including Lower Bhavani, Vaigai, Aramikulam, Krishnagiri, and Sattanur. As the Chief Minister of Tamil Nadu, he opened nearly 6,000 schools and introduced day meal scheme to encourage students to attend the schools. He believed education was very important for everyone. People called him Kalvi Tandai, which means father of education.
He lived a simple and honesty and never misused power. Kamarajar powerful tweet. உன் பிள்ளை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து பிள்ளையை ஊனமாக்காதே. Thanking for giving God an opportunity. Thanks our management. அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, இங்கு கூட இருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, அத்துணை பேரை வணங்கி நமக்கென்ன வாழாமல் பிறர்க்காக வாழ்வதுதான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற பொன்மொழிக்கு ஏற்ப பிறர்க்காக வாழ்ந்தவர் காமராஜர். தமிழகத்தின் பொற்காலம் எதுவும் என்றால் அது காமராஜ் ஆட்சிதான் என்று சிறு குழந்தை கூட கூறும். உலக அரசியல் வல்லுநர்களே இவரின் ஆட்சியை கண்டு வியந்துள்ளனர். நாட்டின் முதுகெலும்பாகிய விவசாயம் செழிக்கவும் பொருளாதார ஏற்று பெறவும் இடைவிடாமல் உழைத்தார். ஏழை மக்களை கண்டு மனமிணங்கியவர், பேச்சை குறை செயலை அதிகமாக்கும் என்ற தத்துவத்தின் கடைபிடித்தவர். அரசியல் மேதையாக திகழ்ந்தவர். பாரத நாட்டு பண்பாட்டின் நிலையும் விடாதவர். காமராஜர் போல பண்புடையவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. பெருந்தன்மை, எளிமை, வஞ்சனையற்ற உள்ளம், அஞ்சாமை ஆகிய பண்புகளின் உறைவிடம் பதவிப்பித்து அவர்களின் நாளிலும் ஆட்கொண்டதில்லை. இவரது தன்னலமற்ற தன்மைக்கு ஒரே எடுத்துக்காட்டாக அரசியல் முதியவர்களை பதவி விலக்கி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதே ஏழைகளின் அறிவு பசியை போக்க அவர்களின் வயிற்று பசியை போக்கியவர். பள்ளிகள் பல திறந்து தன் பதவியில் சிறந்து அரசியல் உயர்ந்து தமிழகத்தின் தலை நிமிர்ந்து இருந்தும் வாழ ஏழை பங்காளர். அவர் நிறமை கருப்பு, அவர் தலைமை சிறப்பு. அவர் பெரியதாக ஒன்றும் படிக்கவில்லை, அவரை படிக்காதவர் என்றும் எவரும் இல்லை. அள்ளி கொடுத்த கைகளோ நீளம், கோடிகம் கடந்து அவர் புகழ் மண்ணிலே வாழும். அள்ளி கொடுத்தவர் கைகளோ நீளம், கோடிகம் கடந்து அவர் புகழ் மண்ணிலே வரும். எடுத்தல் எடுத்தவன் இறைவன் என்று கல்வி கண் திறந்த காமராஜர் தான் தமிழகத்திற்கு இறைவன் என்று கூறி பயப்படுகிறேன். பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவே, கூத்தெடுத்து தருகிறேன். விரிமறுத்து கேளுங்கள் உன் உயிருடன் கலந்த தாயே, என் தமிழ் மொழியே உனக்கு முதல் வணக்கம். நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழகத்தை வளமாக்கினார். இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். பொன்மொழி: எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது. ஒரு பெண்ணுக்கு கல்வி புகுத்துவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி தருவதாகும். கவிதை: ஆண்ட போதும் இல்லை தலைகணம், தமிழ் நாட்டிற்கு நீதான் இலக்கணம். விருதுநகரிலே பிறந்தாய், சுதந்திரத்துக்காக வீடு ஒன்று இருந்தாய். 9 ஆண்டுகள் சிறையும் சென்றாய், கல்வியே பெரிய செல்வம் என்றாய். 6000 பள்ளிகளை திறந்தாய், மதிய உணவு கொடுத்தாய். மாணவர்கள் மத்தியில் கடவுளாய் நின்றாய். அணைகள் பல கட்டி விவசாயம் காத்தாய். இங்கு நித்தம் நித்தம் ஒரு தலைவர், என்றும் நீயே எங்கள் முதல்வர் என்று உன் பிறந்தநாள் எங்கள் வாழ்வில் ஒளியேற்றினார். நன்றி. Good morning everyone. Gathered here, I am Silvana Sasmira, studying Diploma Computer Science Engineering. Today we all celebrate the birthday to Kamaraj. He is known as Kalvi Tande and Kingmaker of Tamil Nadu. Kamarajar was a great Indian independent and artist and politician. Kamarajar's father died when he was 6 years old. He dropped out of school. Kamarajar started working his uncle's shop. Kamarajar opened many schools, dams, and introduced mega industries in Tamil Nadu. He introduced free education, free midday meal scheme in all government schools. His government was known as Golden Period of Tamil Nadu. He made profit industries like Neyveli, Lignite Corporation, BHEL, Bharat Heavy Electrical Limited. During this attrition, he played a crucial role in making Indira Gandhi and Lal Bahadur Shastri as the Prime Minister. He is also called as a kingmaker. Thank you for giving this special opportunity. Once again, thank our management, principal, HOD, and staff members. Thank you.
அயராது பொதுநலத்தொன்று மேற்கொண்டு கல்வியும் செல்வமின்றி உழைத்து ஒருவர் இழந்தார். எவரும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு இழந்தவர் அவர் ஒருவரே. அவர்தான் நம் காமராஜர். கர்ம வீரர், படிக்காத மேலே கல்வி கண் திறந்தவர், ஏழை பங்காளர் என்றெல்லாம் பாராட்ட வைத்தவர். வறுமை காரணமாக வேலைக்கு சென்றார். இனியும் மனம் தாய்நாட்டு விடுதலை நாட்டம் கொண்டது. காந்தியடியின் தொண்டரானார். சத்தியமூர்த்தி ஐயாவை தம் அரசியல் ஆசனாக ஏற்றுக்கொண்டார். பல்வேறு நூல்களை கற்று பல்வேறு அறிவை பெற்று சிறந்த நிர்வாகியாக பணியாற்றினார். படிப்படியாக தம் தொண்டால் உயர்ந்தார். தமிழக முதல்வராக பணியாற்றினார். அரசியலில் இளைய தலைமுறைக்கு வழிவிட திட்டம் தீட்டினார். ஏடுகள், உலக நாடுகள் பல செயலை பாராட்டி காமராஜர் திட்டம் என்று பெயர். காமராஜர் அணிந்த 4 முழ வேட்டி, அரக்கை சட்டை, துண்டு ஆகிய எல்லாமும் கதல்தான். எளிமையான உடை, உண்டது எளிமையான உணவு, உண்டதும் எளிமையான வீடு, எல்லாரையும் எளிமையாக பேசினார். இன்முகம் காட்டி வரவேற்றார். யாரையும் புண்படுத்தாத உள்ளம் அவருடைய. இவையெல்லாம் அவருக்கு மக்கள் மனதில் தனியம் தேடி தந்தது. பதவி வகித்த காலத்தில் யாருக்கும் எதற்கும் மறையாத வாழ்ந்த நேர்கள். அவர் காலத்தில் தமிழ்நாட்டில் பல அணைகள் கட்டி விவசாயத்தை பெறுகிறார். மின் உற்பத்தி பெருகி கிராமப்புறங்களில் வெளிச்சத்தை பரவியதோடு நீர்ப்பாசனத்திற்கும் வழி செய்து தொழிற்பேட்டைகளை அமைத்து பல்வேறு தொழில்கள் வளர வழி செய்வார். பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ்நாட்டில் இலவச கல்வியில் மத்திய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் First of all, thank you for giving me this opportunity to introduce myself. I am Aishwarya, studying first year CSE department. Today we are celebrating Kumaraswamy Kamaraj. Is popularly known as Kamarajar. This marks the 123rd birthday. He was born on July 15, 1903 in Virudhunagar, Tamil Nadu. He was a great leader and he worked hard for children's education. Everyone has heard of Mahatma Gandhi, but how many know anything about Kamaraj? Kamaraj was a national leader from Tamil Nadu. He made many school and helped poor students and introduced midday meal program. He also became the chief minister of 9 years in Tamil Nadu. He believed in simple living and high thinking. His life teaches us honesty and hard work. He received Bharata Ratna Award. His birthday is celebrated as Education Development Day in Tamil Nadu. Kamarajar's famous quotation is, "Not everyone's life is history. No history has ever lived for himself." In Tamil, கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தினை அதாவது வெற்றியை பெற முடியாது. இதுவே நமது கர்ம வீரனின் பொன்முறை. So we should follow his lesson in our life. Thank you for giving this wonderful opportunity. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கபில் குமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். நான் காமராஜர் பிறந்தநாள் வந்து அவரை பற்றி சில உரைகளை பேச உள்ளது. காமராஜர் ஒரு சிறந்த தலைவர், இளமையானவர். அவர் இப்போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், கல்வி கண் திறந்தவர், கூறப்பட்டவர். அவர் முதலமைச்சராக இருந்த போது பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்தினார். மக்கள் நீங்கள் அனைவரும் கல்வி அறிவை பெற வேண்டும். கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். பள்ளிக்கூடத்தை நிறுவ வேண்டும். அனைவரும் படிக்க வேண்டும். ஏழை எளிவரமாக நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்ற காரணத்தினால் மதிய உணவு திட்டம் இதற்கு தான் கொண்டு வரப்பட்டது. தொழில்துறை வளர வேண்டும். வேலை வாய்ப்பு பெருக வேண்டும். நாட்டுக்காக உழைப்போம், நாட்டையே முன்னேற்றுவோம். நேர்மையுடன் செயல்படுங்கள், ஊழலை ஒழியுங்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நாட்டையே உயர்த்தலாம். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு அல்ல, வரலாறு ஆனவர்கள் யாரும் கணக்காக வாழ்த்தவில்லை. பல தலைவர்களுக்கு இடையே நல்ல உள்ளம் கொண்டவர் நமது கர்ம வீரர் காமராஜர். அனைவருக்கும் நன்றி. அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அரசு போல் வேலையில் இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, கொட்டியும் மாம்பழம் நெய்தலும் போல ஒட்டி உருவாடி கொண்டிருக்கும் எனது நண்பர்களே, நமது தமிழ் மண்ணின் இரட்ட தலைவர் திரு காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் நிகழ்வில் பங்காற்றுகிறேன்.
1903 பிறந்து 1975 மறைந்த மாபெரும் தலைவர் திரு காமராஜர் அவர்களின் எளிய நிலையில் பிறந்து ஏற்றம் பெற்றவர். கல்வி துணையின்றி சாதியை நாடாது, பேச்சாற்றலும் அவ்வளவாக கைவரப்படாது. தமிழக தலைவராய் இந்தியாவின் துணைக்கண்ட முழுமையும் மத்திய மேற்கும் ஏற்றம் மிக்கவராய் வளர்ந்தவர் திரு காமராஜர். காமராஜர் அவர்கள் கடுமையான உழைப்பாளி, மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர். நாடு மக்களும் தவிர வேறு கொண்ட பாசம் இல்லாது வாழ்ந்தவர். உழைப்பால் பணியால் தன்னலம் கடந்து நின்று தகுதியால் உயர்ந்த பெரியவர். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 வருடம் சிறந்த முதலமைச்சராக விளங்கினார். அவரை எதிர்ப்போரும் பாராட்டத்தக்க வகையில் அவரது ஆட்சி திறனும் சிறப்பாக விளங்கியது. மாணவர்கள் நல்ல கல்வி அறிய வேண்டும் என்பது பேராக கொண்ட காமராஜர் படிப்பை புறக்கணித்து மாணவர்கள் அரசியலில் குதிப்பதை விரும்பவில்லை. ஊர்வலம், பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான பேச்சு தமிழிலே அவர் எப்பொழுதும் பேசினார். ஏழ்மையான மக்களின் எண்ணங்களை நன்கு புரிந்து வைத்துக் கொண்டு உயர்வாக தாழ்வற்ற பேரமற்ற சுரண்டலற்ற ஏழ்மையற்ற வேலையின்மையற்ற கல்வியில் நிறைந்த சமுதாயத்தை அவர் விரும்பினார். அனைவருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, வாழ்வுக்கு வேலை என்பதை பொருளாதார திட்டத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். காமராஜரின் உண்மையான முக்கியத்துவத்தை நியாயமாக மதிப்பிட்டால் அவர் ஒரு பிரம்மச்சாரி, செல்வந்தர் இல்லை, மாநாடு அரசியலுக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தலைவர்களும் அவர்கள் எதிரிகளா இல்லை, பத்திரிகைகளுடன் தோழமையாக இருந்தவர். வாய்ப்பு நன்றி. வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு, மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்பவரில் சிறந்தவராம் ஒரு பேருண்டு. அம்மா சிவகாமி செல்வனாம், நம் நாட்டின் செல்வமாம். படிக்காத மேலை நம் பெருந்தலைவர் காமராஜராம். அருமசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் காமராஜரே. மனித நேயரே, கண்வான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே. அறிஞனுக்கும் அறிஞர் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவன் காமராஜரே. வீரரே, அருமசீலரே, மக்கள் மனதில் காமராஜரே. நேயரே, கண்வான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. என்பது தமிழ்நாட்டுக்கானது. நல்ல எண்ணங்களால் நல்ல செய்கைகளால் அவர் ஆட்சி காலமே ஒரு காலமானது. பள்ளிக்கூடங்களால் தொழிற்சாலைகளால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாழ்வும் உயர்ந்து நின்றது. ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசா லேசா. ராசா மகராசா காமராஜர் ஆட்சி காலம் லேசா லேசா.
அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செய்தது கற்பனையினார் அவர் புகழ் பாடினார் அது நியாயமானதே பல சட்டங்களால் பல திட்டங்களால் பார்க்கும் போது கேட்கும் போது மகிழ்ச்சி பொங்குது அதன் கதைகள் சேர்ந்த உருவம் அதை தந்தது ராசா மகராசா காமராஜர் என்ற பேரு லேசா ராசா மகராசா காமராஜர் வாழ்ந்த காலம் பேசாதே மக்கள் மனதில் வாழ்ந்தவர் காமராஜர் மனிதநேயரே நாடு சோழரே நாடு போற்றும் காமராஜர். Thank you. நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் நீடு எவன்தானம்மா வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார் வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தீவனே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவானம்மா தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பானம்மா வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார் வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தீவனே நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாளும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பள்ளி அறியாமல் பல பேரும் முகத்தை பார்த்தான
பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா. இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு எவன்தானம்மா. வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார். வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தீவனே. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பதவி இருந்தாலும் பதவி போனாலும் உதவி புரிவானம்மா. தன்னை பெற்ற தாயை விட பிறந்த நாடுதான் பெரிது என்பானம்மா.